என்னடா பண்ணிட்டு இருக்க? போன் பார்த்துட்டு இருக்க. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன சண்டே? சண்டே நாள். மல்லாக்க படத்தை எதையாவது காட்டாத பொம்பளை ரீல் உன்னை பத்தி தெரியும். மணி என்ன? மணி 12 டைம் திருத்தம் 12:47. 12:47. இன்னைக்கு சண்டே. யாரு சமைக்கணும்? யாரு? தினமும் நான் தானே சமைக்கிறேன். வீக்கெண்ட் யார் சமைக்கணும்? நான் தான். நீ தானே சமைக்கணும். அப்போ போய் சமைக்க வேண்டியதானே. இன்னும் வாங்கவே இல்லை, எதுவுமே வாங்கலை. என்ன செய்ய போற? என்ன பண்ண போற? என்ன நேற்று வேற குட் பேட் அக்லி பார்த்துட்டு பயங்கர அந்த மூட்லேயே இருக்கேன் நான். அதனால எதுவும் சமைக்க முடியல. அதான் 2 ரீலை தேய்க்கலான்னு வந்தேன். சும்மா ரீலையே உட்காந்து படுத்துட்டு இப்படி தேய்ச்சிக்கினே கிடக்குறியே. ஏதாவது என்ன சமைக்கணும் எது சமைக்கணும்னு நீ தானே பார்க்கணும். இங்கே வந்து இப்படி படுத்து பாரு, ராஜா தவளத்து ரெடி, நல்லா தூக்கம் வரும். அப்படியா? சரி ஏஞ்சிறேன். நான் படுத்துக்கிறேன். நீ போய் ஏதாவது சமைடா. 12:40 ஆகுதுடா. சமைக்கலாம் இனிமேல். எதுவும் வாங்கக்கூடாதுன்னு ஆச்சு. எதுவுமே பண்ண காலம். சரி ஓகே. நீ புலாவ் சாப்பிட்ருக்கியா? இங்கே வாங்க, கேட்டுக்குள்ள வாங்க. செல்லம் வாங்க செல்லம். நீ புலாவ் சாப்பிட்ருக்கியா? மட்டன் புலாவ். எனக்கு புலாவும் தெரியாது, பணியாரமும் தெரியாது. பணியாரமா? இல்லை, புலாவ் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம பிரியாணியோட தம்பி. ஸோ நீ சமைக்க போறியா? ஏய் சொல்லவே இல்லை. பிரியாணிலேருந்து எப்போ சமைக்க போற? நேற்றுல யூடியூப்லாம் காட்டவே இல்லை. நீ ரொம்ப தப்பா யோசிக்கிறேன். என்னாலாம் புலாவெல்லாம் சமைக்க, என்னால் பிரியாணி கற்றுக்கிறதுக்கே எனக்கு 6 மாதம் ஆச்சு. இது பேர் சண்டே. என்னாலையும் முடியாது. நானும் இல்லை, நீ நோ நான்வெஜ்ஜில் கையை வச்ச ஃபர்ஸ்ட் டெட் பாடி நீ தான். இல்லை சொல்ல வரேன், நீ சமைக்காத அந்த கஷ்டத்தை உனக்கு நான் தரமாட்டேன். நம்ம புலாவ் சாப்பிட போகிறோம். சாப்பிடல, வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். புலாவ், மட்டன் புலாவ். அதுக்கு தான் என்ன ரெடி ஆகுதுனியா? வாங்க போகணுமல்ல, வாங்க போகிறோம். ஸோ மட்டன் புலாவ் எங்கே? கீழேயா இருக்கு? கீழே இல்லை, அல்கூஸ் போய் மட்டன் புலாவ் வாங்கிட்டு வந்து சண்டே சமையல் இல்லாமல் சண்டே பர்ச்சேஸ். ஓகே. இதுவே நான் போன வாரம் எப்பயாவது நான் கேட்டேன், சண்டே இது வாங்கிட்டு வாடா, இல்லை வெனஸ்டே தேர்ஸ்டே ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, வெளியே சாப்பிடலாம் அப்படின்னா ஏதாவது நீ பாவம் பாப்பா அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கியா? வாங்கி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் ஏன் இன்னைக்கு வெளியில் வாங்கலான்னு யோசிச்சேன்னா, நாளைக்கு வந்து வருஷப்பிறப்பு. ஸோ அட்வான்ஸ் தமிழ் ஹாப்பி வருஷப்பிறப்பு மக்களே. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு நான்வெஜ் வாங்கி செஞ்சோன்னா நாளைக்கு வச்சுருப்போம். அது வந்து நம்ம அது எப்படி சொல்கிறது தெரியல, எப்படி ஏதாவது போட்டுருங்க. அது நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாதுல்ல. நம்ம தமிழ் குல வழக்கப்படி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கல்ல புது வருஷ பிறப்பு. இல்லை, இவனோட பிளான் என்னதுன்னா தினம் எப்பவுமே சண்டே ஏதாவது சிக்கன் இல்லை மட்டன் இல்லைன்னா மீன். என் பிளான் எல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. அடுத்த நாள் வச்சு அதையும் தின்னு அடுத்த நாள் ஓட்டலாம். அதானே? அப்படி கிடையாது. நாங்கள் வந்து ப்ராப்பராக ஃப்ரெஷ் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்றோம். ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்க மாட்டோம். ஓகே. ஸோ நம்ம பேக் டு பாயிண்ட். வாட் இஸ் திஸ்? நம்ம ஃபேமிலி நம்மளே கிழிச்சா இப்படி. ஸோ நாங்கள் வந்து இப்போது மட்டன் புலாவ் வாங்க போகிறோம். இந்த மட்டன் புலாவ் பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது. அது நம்ம போகிறப்ப சொல்கிறோம். ஓகே. அது ஏன் ஸ்டோரி உனக்கு எப்படி தெரியும்? நீ இப்போ தானே வந்த, புதுசாக தானே வந்த. கேங்கோட வளராலெலாம் இருக்குது அந்த புலாவில். ஓகே, மட்டன் புலாவ். வெல்கம் டு. எனக்கு ரெஸ்ட் ஒரு நாளாவது கொடுத்துருக்கியா? ரெஸ்ட் இல்லை, வெல்கம் டு சண்டே. ஏய் வைபி கார்த்தி அவரே தூங்குறாரு. அவர் வேணாம். இப்படி குரூப்ல எங்கேயாவது போகலாம்னா இல்லடா நான் தூங்குறேன்ட்டு இருக்கிறாரு அவர் வேணாம். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ வெல்கம் டு சோம்பேறி சண்டே. சரி மாத்திட்டாங்க, சேனல் நேம் மாத்திட்டாங்க. ஏய் வெல்கம் டு சோம்பேறி சண்டே வித் டிடி அட்ராசிட்டிஸ். ஸோ கிளம்பியாச்சு புலாவ் வாங்க. திவுவோட உச்சகட்ட மாடர்ன் ட்ரெஸ்ஸு இதுதான். இருங்க தெளிவாக காட்டுறேன். இதுதான் அவங்களோட உச்சகட்ட மாடர்ன் ட்ரெஸ். அவங்க ஏன் இந்த ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா, அப்போ ஏன் பாப்பா இந்த ட்ரெஸ் எடுத்தீங்க? அப்படிலாம் இல்லை, அந்த இந்த பாட்டை வச்சுதான் அந்த பாத்தியே அந்த பாட்டு
ஸோ அந்த பாட்டை பார்த்து ஒன்னே ஒன்று இருந்தது, இந்த ஜப்பான் பாவாடையை வந்து வாங்கியிருக்கிறாங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு. ஐயோ கொடுமை. சரி இது போட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி போட்டுச்சு. நமக்கு வந்து உன்னைய மாடர்ன் ஆக்குறதுங்கிறது என்னோட மிகப்பெரிய டாஸ்க். ஆனாலும் மியூசிக் செட் ஆகல. ஆமாம் ட்ரை பண்ணு. இல்லடி நல்லா தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க புது மாடர்ன் உச்சகட்ட மாடர்ன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. ஜிபியூலாம் இருக்கட்டும்டா. அது என்னது புலாவுக்கு பின்னாடி வரலாறுன்னு சொன்னீங்களே, வரலாறு சொல்லுங்க. வரலாறு பின்னாடி இருக்க வரலாறு வந்துட்டு ஆக்சுவலா இந்த புலாவை எப்படி கண்டுபிடிச்சோம் நாங்க, யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஆதில் இருக்கான்ல, இவங்களுக்கு தெரியாது. ஆதில் இருக்கான் எங்க ஃப்ரெண்ட். நீங்க ஃப்ரெட் vlogs வீடியோ வைபிக் வீடியோ எல்லாம் பார்த்து பழைய வீடியோல பார்த்துட்டு. ஆமா ஜபுல் ஜெய்ஸ்ல எல்லாம் வருவோம். அவன் தான் அவனும் அவன் நானு தீபக் மோத்தி எல்லாருமே நாங்க கேம்ப்ல இருந்தப்போ, அதாவது நாங்களாம் டெக்னீஷியன் சூப்பர்வைசர் லெவல்ல இருந்தப்போ. அப்ப வந்து இந்த கொரோனா டைம்லாம் வந்துச்சா, ஸோ நாங்க வந்து பட்ஜெட்டா ஏதாவது சாப்பிடணும். அப்ப கார்த்தி ஃபரீத் வந்து நான் இப்ப காட்டுறேன் எங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆப்போசிட்ல பிளாட்ல அவுட் லிவிங்ல இருந்தாங்க, நாங்களாம் கேம்ப்ல இருந்தோம். ஓகே. நாங்க எல்லாருமே வந்து ஒரு பட்ஜெட்டா பிரியாணி சாப்பிடணும். அப்படி தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறப்ப ஒரு தடவை நம்ம ஆதில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. டேய் புலாவ்னு ஒண்ணு இருக்கு, துபாயில யூஏல வந்து கிச்சன் இருக்கும், பப்ளிக் கிச்சன்ல புலாவ் வந்து செய்வாங்க, பயங்கர ரேட்டு கம்மி. நம்ம ஊர்ல இருக்க அம்மா உணவகம் இப்ப நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி இங்க வந்து துபாயில இருக்க லக்ஸூரியஸ் மக்களுக்கு வந்து குட்டியா வாங்குற ஐட்டம் அதெல்லாம். ஓ பாவப்பட்டவங்க வாங்கி சாப்பிடறதுக்காக அப்படிதான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஆமா அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆதில் கண்டுபிடிச்சான். எப்படின்னா 5 திராம்ஸ்க்கு புலாவ். அப்ப எங்க பட்ஜெட்டே எப்படின்னா 10 திராம்ல ஒரு 1 டே ஃபுல்லா நாங்க கம்ப்ளீட் பண்ணோம். அப்பதான் 300 ஃபுட் அலவன்ஸ்ல ஒரு மந்த் ரன் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ 5 ரூபாய்க்கு புலாவ்னா ஓகே இல்ல, காலையில 1 ரூபா ரொட்டி, மத்தியானம் 1 ரூபா ரொட்டி, அப்படி இப்படி டீ அப்படி இப்படி ஓடிடும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த புலாவ். அது எப்படி வாங்குவோம்னா 10 ரூபாய்க்கு 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். நீ இப்ப பார்த்த குவான்டிட்டி பயங்கரமா இருக்கும். 2 பேர் இப்போ ரேட்டு கூட்டிட்டாங்க, நான் சொல்ற 2021ல. ஸோ இப்போ ரேட்டு கூட்டிட்டாங்க, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். நம்ம 50 ரூபா கொடுத்து சாப்பிட்ற பிரியாணி கூட இதுக்கு நிக்க முடியாது, பயங்கரமா இருக்கும். பாகிஸ்தானி புலாவ் சூப்பரா இருக்கும், நான் காட்டுறேன். இதுதான் அதோட வரலாறு. இதை கண்டுபிடிச்சது ஆதில் ஜி. சுப்பு பாய் உங்களுக்கு வணக்கம். அதெல்லாம் அப்படிதான். அப்புறம் நாங்க வந்த புதுசுல 1 ரூபா 1 திராம் செலவு பண்ணி டீ குடிக்கணும்னா அது 20 ரூபா செலவாகுதுலாம் யோசிச்சிருக்கோம். அத பத்தி பேச வேணாமே, இப்பதான் நாங்க வளர்ந்துட்டோம்ல. ஆனாலும் நம்ம கடந்து வந்த பாதையை மறக்க கூடாதுல்ல. ஆமா கொஞ்சம் நஞ்சாடியா வாங்கியிருக்கு, ஆனா ஃபன்னா இருக்கும், ஏன்னா எல்லாரும் ஒன்னா இருப்போம்ல. நல்லா இருந்துச்சு, இப்பவே நல்லா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன நிறைய ஃபேமிலி பெருசாயிருச்சல்லோ, நல்லா இருக்குமல்லோ. ஃபேமிலியும் முக்கியம் தானே, ஃபேமிலிக்காக தானே நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்க. சொல்லு உண்மையா சொன்னாலும் இதுக்கு அவங்களுக்கு புரிய போறது கிடையாது. நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கெட்டவங்களதான் மைண்ட்ல வச்சிருக்காங்க வரலாறு. சோ நம்ம போய் புலாவ் வாங்குறோம், பாப்போம் எப்படி இருக்கு. ஓகே, நீங்க வைப்ல இருங்க. நம்ம கூட இப்ப ஃபேமிலியா வெளியே போனப்ப கூட அந்த ஹட்டா ட்ரிப் எல்லாம் கூட அதுதான் வாங்கணும் நம்ம. ஏன்னா நம்ம ஒரு 20 பேர் போறோம்னா ஒவ்வொரு ஆளுக்கு 10-20 கிராம்ஸ்க்கு வாங்குறதுக்கு பதிலா அப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போனோம், நல்லா இருக்கும். சில பேருக்கு அது ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா எங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கு. நீ கூட சாப்பிட்டுருக்க, ஆனா மறந்துட்டேன். அந்த லாஸ்ட் டைம் ஹட்டா ட்ரிப்ல எல்லாம் போய் கும்பலா உட்காந்து சாப்பிட்டோம்ல, அலுமினியம் ஃபாயில்ல வச்சு தருவாங்க. ஆமா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிருப்பாங்க எல்லாருமே. ட்ரை பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க. அல்கூஸ்ல எல்லா ஏரியாலயுமே இருக்கு. கராமால பப்ளிக் கிச்சன் அது பேரு. ஒவ்வொரு பேர்ல வச்சுப்பாங்க, யார் அந்த ஓனரோ அவங்க பேர்ல வச்சுப்பாங்க. ஆனா அதோட கான்செப்ட் வந்து பப்ளிக் கிச்சன். ஒருவேளை இந்த டேஸ்ட் எனக்கு வாயில நல்லா வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சண்டே நீ அங்க கொண்டு போவேன், இதுக்கு என்ன நான் என்ன பண்றது? என் ஸ்டவ்வுக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும்ல. இப்ப பார்த்தாலும் எரிஞ்சுட்டே இருக்கு அந்த அடுப்புக்கு. அப்பா எப்பயாவது எஜமானி அம்மா விட்டுட்டாங்க. எஜமானி அம்மா இல்லடி, நான் தாண்டி நான் தான் சந்தோஷப்படணும். அப்பாடி இந்த எலிய ஃப்ரீயா விட்டுட்டாலே இவன், நான் தான் சந்தோஷப்படும். இல்ல என் லேப் வந்து கொஞ்சம் வருத்தப்படும், ஏன் திவ்யா பாப்பா வரலையே அப்படின்னு லேப் கொஞ்சம் கண்ணீர் விடும். சொல்லு. சரி ஓகே, நம்ம போய் பாப்போம். ஓகே, நீங்க வைப்ல இருங்க. ஜிபியூ மை காட் பிளஸ் யூ. அவன் பைபிள் போயிட்டான்.
A few moments later. யார் நான் சொன்னேன்ல, வெல்கம் டு அல்கூஸ். ஸோ இங்கே தெரியுற இந்த பில்டிங்கில் தான் ஃபரீத் கார்த்திக்லாம் ரூமில் இருந்தாங்க. ஆமாம், இங்கேருந்து இப்படியே இங்கே ஒரு வெஸ்டர்ன் கிராசிங் இருக்கும். இதை தாண்டி இந்த பக்கம் ரைட் சைட் கார்னரில் எங்களோட கேம்ப் இருக்கும். அப்படியா? நீ எங்கே இருந்தீங்க? நாங்கள் வந்து இதுக்குள்ளே இருந்தோம், இந்த ரைட் சைட் கார்னருக்குள்ளே இருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் எங்கள் பில்டிங். நாங்கள் இந்த லாரிக்கு பின்னாடி இருக்கிறது தான் எங்கள் பில்டிங், எங்களோட கேம்ப்பு. நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து கிராஸ் பண்ணி அங்கே போய் அப்போ வந்து ஃபரீத் இந்த பேட்ரி சைக்கிள் இருக்குல்ல, ஆமாம்மா, அதை வச்சுருப்பாரு. அதை எடுத்துகிட்டு நான் போய் வாங்கிட்டு வருவேன். ஒன்று நான் போவேன், இல்லைன்னா ஆதில் போவான். நாங்கள் 2 பேர். அப்போ வந்து கொரோனா டைமில் வேலை இல்லை எனக்கு ஆதிலுக்குலாம் வேலை இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே ஜாலியாக அங்கேருந்து போவோம். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம். நான், கார்த்தி, ஆதில், சம்டைம் ஃபரீத் இருந்தாருன்னா நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். அப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம அந்த கடைக்கு போகலாம், வாங்க போகலாம். ஸோ நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த காசர் அல்கூஸ் இதுதான் எங்களோட பாரம்பரிய கிச்சன் உணவகம். பாரம்பரிய கிச்சன் புலாவ் உணவகம். ஸோ இப்போ அங்கே உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் டைனிங் எல்லாம் விட்டுட்டாங்க. அப்படியா? ஆமாம், நாங்கள் வரும்போது டைனிங் இப்போ பசிக்குது எனக்கு. இங்கே நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவோமே. ஓ, ஓகே, உள்ள போய் பார்ப்போம். பெரிய டாஸ்கே இங்கே பார்க்கிங் இல்லை. துபாயில் எங்கே போனாலும் பார்க்கிங் இல்லை. நான் இங்கே உட்காந்துருக்கேன், நான் உள்ள வரலாமா? வேணாம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்பா? வேணாம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னை யாரும் பார்க்க கூடாதுண்ணா. வேணாம், நான் போய் சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. வாங்கிட்டு வந்துடுறேன். தலையிலலாம் அடிக்கிறான். பாய் இருங்க, பாய். என்னை விட்டுட்டு போயிட்டான். அதோ அவளை கார்லேயே உட்கார வச்சுட்டு வந்தாச்சு. நம்ம இங்கே தான் வாங்க போகிறோம். இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. எப்படியோ பார்க்கிங் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. துபாயில் வர பார்க்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். ரயில் வண்டியிலே நடந்து வராண்டா புலாவை தூக்கிட்டு வரா. வாங்கியாச்சு, வந்துடுச்சு புலாவு. 12 ரூபா. ஒன்று 12 ரூபாவா? என் காசை கொடுத்தியா என்ன? ஆமாம், காசு கொடுத்தோம். கார்டு எடுக்கல. ஸோ ஹார்ட் கேஷ் எடுத்துட்டு வாங்க, கார்டு எடுக்க மாட்டேங்கிறேன். காசு போச்சா? வாங்க. ஸோ மொட்டை வெயிலில் ஒரு வழியா புலாவ் வாங்கியாச்சு. முக்காடு சொல்லின் வெயிலில் குளு குளு கொண்டாட்டத்துடன் கொண்டாட்டோட குளு கொண்டாட்டத்துடன். ஆனால் இங்கே குளுகுலுன்னு இல்லை, அடிக்கல. கோடை வெயில் பிரிச்சுக்கிட்டு அடிக்குது. சரி, ஓகே, ஒரு வழியாக வாங்கியாச்சு. நல்லா இருக்கு, வாங்கியாச்சு. ஸோ சுற்றி இப்போ தான் பார்க்கிங் போட்டோம். ஆமாம், பார்க்கிங்கும் போட்டாச்சு. ஸோ நம்ம போய் சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ வந்தாச்சு. என்னடி பஞ்சாயத்து கடையில் வைக்கிற சொம்பாட்டம் சொம்பு தண்ணிடா, தண்ணி பிடிக்க வேணாம். சரி, ஓகே, அன்பேக் த புலாவ். இது வந்து ஸ்வீட் ரைஸ். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும். ஓகே, அடுத்தது இது வந்து தயிர், பாகிஸ்தான் தயிர். வெறும் தண்ணி தான் இருக்கும். இட்ஸ் லைக் மோர். ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இது சாப்பிட்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. வெளியில் எடுக்காமல் இப்படியே வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் வந்து வெளியே விழுவாது. நம்ம ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை வந்து பிளேஸையும் சுத்தமாக வச்சுக்கணுமா இல்லையா? அப்புறம் என்னை தான் கூட்ட விடுவேன். அதனால பிளேஸையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. நீ அது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ப்ளீஸ். கீழே செஞ்சுச்சுன்னா என்னால் மாப்பு போட முடியாது. நாளைக்கு நியூ இயர் வேறு. வா, ஸோ சாப்பிடுங்க. எப்படி இருக்குது சொல்லுங்க, சாப்பிட்டு பாருங்க. தயிர் பச்சடிலாம் தரமாட்டோம். சும்மா நான் தான் சொல்லிட்டேன், இது ஏழைகளின் பிரியாணி. நீ இதை சாப்பிடும் போத 65லாம் தரமாட்டாங்க. 65 ஒரு வாய் வையே. எப்படி இருக்கு மேடம்?
ரொம்ப நேரம் யோசிச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவேன் கேமராவை. எனக்கு எச்சி விழுவுதா இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, உண்மையிலே சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, அறுசுவைம்னா எப்படி? கசப்பு இல்லாம நல்லா இருக்கு. ஸோ நைஸ், ஃபைனலி பொண்டாட்டி ஹாப்பி, நானும் ஹாப்பி. இனி வாரம் வாரமெல்லாம் 6 வாரமெல்லாம் கிடையாது, இது சும்மா ஒரு ட்ரையல் அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் அப்படி மாதிரி சாப்பிடலாம், அவ்வளோதான். 2 months ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள், இட்ஸ் சீப் அண்ட் பெட்டர், நல்லா இருக்கும். இது வந்து அவங்களுக்கு ப்ரொமோலாம் இல்லை, பப்ளிக் தெரியும். ஏன்னா நாங்க சும்மா வீட்ல இருந்தே போர் அடிச்சு சும்மாச்சு. இப்போ ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம ப்ரொமோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி இங்கே வந்து பயங்கர ஹிட். சோம்பேறி சண்டே இத்துடன் முடிவடைகிறது. ஒரு வழியா சமைக்காம உன்னை சமாளிச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாப்பா. தப்பிச்சுட்டான், அடுத்த இதுல அவனால தப்பிக்க முடியாது. அடுத்த இதுல எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களில் நான் டிடி அட்ராசிட்டி.